ஹாய் கைஸ். ரொம்ப ஈஸியாக குக்கரில் எப்படி நீங்கள் கோழிக்கறி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். இதில் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயம் நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதும் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா சொட்டை பண்ணிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் பச்சை வாசனை போனதும் நீங்கள் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியாக அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா சொட்டை பண்ணிவிட்டு அப்புறம் சிக்கனையும் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. சிக்கனில் கொஞ்சம் தண்ணி விடுற வரைக்கும் மட்டும் லைட்டாக பின்பக்கமாக மூடி வைங்க. அது லைட்டாக தண்ணி விட்டு வந்ததும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் குக்கரில் ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும். ஏன்னா வந்து எனக்கு ஒரு விசில் வச்சு எடுத்தப்போவே அது எலும்புலேருந்து பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வெந்திருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா நல்லா அந்த விசில் இறங்குனதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி அதில் தேங்காய், சீரகம், சோம்பு போட்டு அரைச்சி அதை கலந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க. சூப்பராக இருக்கும்.